வயநாடு நிலச்சரிவுல பலியானவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான தகவல்களை நம்ம கேட்டு பெற இருக்கிறோம். எம்மோட செய்தியாளர் பிரசாத் இணைந்திருக்கிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏற்கனவே உயிரிழப்புகளும் அதே போன்று பலர் காயமடைந்த நிலையில் 9 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து மாயமான 5 தொழிலாளர்களை தேடுகின்ற பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று திருவனந்தபுரத்தில் கேரள முதலமைச்சர் சதீசன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக அந்த முதலமைச்சர் சதீசன் தெரிவித்துள்ளார். அந்த உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சுரங்கப்பணி நடத்தும் நிறுவனம் மத்திய அரசு கூடிய நிபந்தனைகளை செயல்முறைப்படுத்தியதா, அதில் ஏதேனும் தவறுகள் நடந்ததா என விசாரணை செய்யப்படும் எனவும், சுரங்கப்பாதை தொடர்பாக ஏதேனும் அபாயகரமான விளைவுகள் ஏற்படுமா எனவும் விசாரித்த பிறகே கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் கேரள முதலமைச்சர் சதீசன் தற்போது தெரிவித்துள்ளார். ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத். உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் பிரசாத் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.